ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஒரு ஆந்திர பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு உடம்பு பரங்க நோ குட், பட் மனசு பரங்க ஐ எம் வெரி ஹாப்பி. எதுக்குன்னா இன்றைக்கி நம்ம சி லைசன்ஸு ப்ராக்டிக்கல் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லி பாஸ். சி அண்ணா லாரி அனுப்பிச்சுக்கோங்க. ஸோ லாரி வந்து பாஸ் ஆகிட்டா. இன்றைக்கி சூப்பர் அண்ணா சூப்பரு, நல்ல ஆள் வந்துட்டாரு. அவர் கொஞ்சம் ఇంగ్లీష్లో మొత్తం ఇంగ్లీష్లో பேசிட்டாரு. போர்ச்சுகீஸ் தெரியுமான்னு கேட்டார். தெரியாதண்ணா. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா மறுபடி கேளு అని சொன்னார். சரி, ஓகே, அது இன்னும் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே 1 hour மொத்தம் டிரைவிங் பண்ணி ஓகே, அதுக்கப்புறமும் ஓகே நீ பாஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டாரு. ஸோ வெரி ஹாப்பி. முதல்ல நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணலான்னு வச்சுக்கோங்க, நம்ம கான்சன்ட்ரேஷனாக டிரைவிங் பண்ணலாமோ. இன்கேஸு இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு வச்சுக்கோங்க, ஹெட்டேக்கு, இது என்ன அதென்ன, இது இப்போ உனக்கு போர்ச்சுகீஸ் தெரியாதா, நீ எத்தனை மாதம் போயிருந்து போர்ச்சுகீஸ் வந்து ஏன் ஒன்று போர்ச்சுகீஸ் பேசலை, அது அந்த மாதிரி சொல்லிட்டு வச்சுக்கோங்க, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு. அப்புறமும் நான் பண்ண ஸ்கூலு பேரு, அப்புறம் வந்து ப்ரைஸு அதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. மேபி நீங்கள் இன்கேஸ் நீங்கள் போர்ச்சுகலில் இந்த சிசிஇ பண்ணலாம்னு பிளான் இருந்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ நான் பண்ணது வந்து ஈகோ டிரைவு. ஸோ இங்கே வந்து நிறையா இருக்கும். நார்மலாக நான் லெஸ்பனில் சொல்கிறேன். ஈகோ ஒன்று இருக்கும், மேக்ஸிமம் ஒன்று இருக்கும், ரேடிக்கல் ஒன்று இருக்கும். இந்த 3 வச்சுக்கோங்க. 3 இது நல்லாயிருக்கும் இது நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் 3 என்கொயரி பண்ணுங்க. இந்த ஸ்கூலில் எவ்வளோ சொல்கிறாரோ அந்த ஸ்கூலில் எவ்வளோ சொல்கிறாரு అని. எந்த ஸ்கூல் பெஸ்ட்டு ப்ரைஸு கொடுத்துறாங்கயோ அந்த ஸ்கூலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மொத்தமும் எக்ஸாமு ப்ராக்டிக்கலு டைமிங்கு மொத்தம் சேமு தான், டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமும் எனக்கு எவ்வளோ ஆயிடுச்சு అని சொல்கிற பாருங்கள். ஆஃபரில் எடுத்துட்டேன் நான். சிசிஇ அப்படின்னா லாரி ட்ரைலர் 2 சேர்ந்து. அதுக்கப்புறம் இன்னொருது என்ன இருக்கும், இன்னொருது கேம்னு சொல்லுவார். எங்கே வெளியில் பார்த்தா கோஆர்டினேட் பேர் சொல்லுவார். அது வந்து அது எடுக்கலாம் ஜாயிண்ட்டாக. அது அப்புறம் பார்ப்போம் நினச்சிட்டு அப்போது பே பண்ணல அதுக்காக. ஸோ இந்த சிசிஇக்கு வந்து மொத்தமும் €1000 €1000. ஓகே, அது வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டும் பே பண்ணலாமோ. ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம ஸ்கூல் ஜாயின் ஆகும்போது 333 பே பண்ணால். அதுக்கப்புறமும் நான் நினச்சிட்டா அந்த எக்ஸாம் இருக்குல்ல, தியரி எக்ஸாமு, லேர்னிங் லைசன்ஸ் எக்ஸாமு, அது முடிஞ்சதுக்கப்புறம் பே பண்ணும் అని சொல்லுவார் நான் நினச்சிட்டா. பட்டு அப்படி இல்லை. அவர் வந்து 2 பேமெண்ட்டு கூட நீ பே பண்ணதுக்கப்புறம் தான் உனக்கு அந்த எக்ஸாம் டேட்டு புக் பண்ணுறான்னு சொல்லிட்டாரு. அப்போது எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. முதல்ல என்னென்னு நினச்சிட்டா, சரி இந்த பேமெண்ட்டு போனால் போயிடுச்சு, முதல்ல அந்த எக்ஸாம் ட்ரை பண்ணலாம், பாஸ் ஆகிட்டேன்னா செகண்ட் பேமெண்ட் பண்ணி ப்ராக்டிக்கல் போகலாமோ, இல்லைன்னா விட்டுட்டு நம்ம வேலை ஃபுட் டெலிவரி பண்ணலாம்னு நினச்சிட்டு திங்கிங் பண்ணால். பட்டு அவர் வந்து பே பண்ணே ஆகணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணலாமோ ஒன்றும் பண்ண முடியல. சரியாக நினச்சிட்டு செகண்ட் பேமெண்ட்டும் பே பண்ணால், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும். அதுக்கப்புறம் லக்கிலி அந்த எக்ஸாம் பாஸ் ஆகிட்டா, ஹாப்பி. அப்புறமும் ப்ராக்டிக்கல் ஸ்லாட் புக் பண்ணிட்டாரு. ப்ராக்டிக்கல் வந்து ஃபெயில் ஆகிட்டா, அது உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அது உங்களுக்கு தெரியுமோ. அப்புறமும் மறுபடி பே பண்ணணும். பே பண்ணதுக்கப்புறம் தான் அவர் ஷெட்யூல் புக் பண்ணுவார். நெக்ஸ்ட் பேமெண்ட்டு அது இந்த ஃபெயில் ஆகிட்டுலாம், அது என்னன்னு கேட்டால் நீங்கள் மறுபடி கிளாஸ் எடுக்கணுமான்னு சொன்னார். சரி, எத்தனை கிளாஸ் எடுக்கணுமோ எவ்வளோன்னு கேட்டால் 400 4 ஹவர்ஸுக்கு. என்ன 4 ஹவருக்காக 400 பே பண்ணணுமா நினச்சிட்டு, சார் எனக்கு 4 ஹவர்ஸ் வேண்டாம், எனக்கு 1 hour போதுமோ அப்படி கேட்டால் 1 ஹவருக்காக 260 சொன்னார், 260. அது கம்மி பண்ண முடியாது, நெகோஷியபிள் இல்லை. சரியா நினச்சிட்டு பே பண்ணதுக்கப்புறமும் அது கூட டேட் என்றைக்கு கிடச்சி எனக்கு 40 days, 40 நாளுக்கு அப்புறம் கிடச்சி டேட்டு புக் பண்ணிட்டார். அப்புறம் இத்தனை கேப் எதுக்கு, எனக்கு ஒரு வாரமோ 10 நாளுக்கு அப்புறமே புக் பண்ணுவான்னு கேட்டால், இல்லை ஷெட்யூல்ஸ் எப்படி தான் இருக்கோ, டேட்டு அவைலபிள் இல்லை எங்கள் ஐஎம்டிలో அப்படி சொன்னார். சரி, பணம் போனால் போயிடுச்சு, டைம் கூட வேஸ்ட் ஆகிடுச்சே, சரி என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது. சரி நினச்சிட்டு புக் பண்ணேன். ஸோ இன்றைக்கி டெஸ்ட்டு புக் பண்ணிட்டாரு. நான் போய் நல்லா டிரைவிங் பண்ணி பாஸ் ஆகி வந்துட்டா. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஃபீவரு கோல்டு, அதுக்கும் அங்கே வீடியோ எடுக்க முடியல, ரூமுக்கு வந்து வீடியோ எடுக்கிறா. ஸோ இதுங்க ப்ரைஸு ஸ்கூல் பற்றி மொத்தம் சொல்லிட்டா. நெக்ஸ்ட்டு வந்து சிஇ பண்ணணும், அதுக்கப்புறமும் கேம் பண்ணணும். இது 2 வேறு. சிஇ வந்து ப்ராக்டிக்கலு, கேம் வந்து எக்ஸாமு, அது வேறு. அது நெக்ஸ்ட்டு அப்டேட் சொல்கிறேன். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கிளாரிட்டி வந்துச்சு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தான்னா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை தரேன். ஸோ
இது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ எப்போ இருக்கான லைக் மேலே சொல்லுங்கள். எந்த ஊரில் வந்து பார்த்துருக்கீங்களோ காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.